வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இன்றைய இளைஞர்களினுடைய வாழ்க்கையில் திருச்சபை என்பதும் வழிபாடு என்பதும் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இளைஞர்களுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக வாழ்ந்து விடாமல் இறையியல் வாழ்க்கையும் அவர்களுக்கு இருக்க வேண்டும், இறையியல் அனுபவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். திருச்சபையையும் திருச்சபை மூலம் போதிக்கப்படுகிற உண்மைகளையும் அவர்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பெற்ற ஞானஸ்தானத்தின் மெய்யான அர்த்தத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திருச்சபை நடைமுறைகளில் திடப்படுத்தல் என்கிற ஒரு செயல் அல்லது ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஒரு பையனை கேட்டேன், என்னப்பா என்னது கன்ஃபர்மேஷன் எடுத்த அப்படின்னா அவன் சொல்கிறான், எனக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்தால் தான் கல்யாணம் பண்ண முடியுமா சார் அப்படிங்கிறான். அப்போது அவனை பற்றின புரிதல் கன்ஃபர்மேஷன் எடுத்தால் தான் கல்யாணம் பண்ணலாம், அப்போ தான் சர்ச்சில் நமக்கு தாலி கொடுப்பாங்கங்கிறது அளவு திடப்படுத்தல் எவ்வளவு ஒரு எளிமையான விஷயமாக, எவ்வளோ ஒரு சாதாரணமாக விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே திடப்படுத்தல் என்பது ஒரு திருச்சபையின் எந்த நிகழ்வுகளை காட்டிலும் மிக கவனத்தோடும் மிக சீரியஸோடும் இந்த காலகட்டத்தில் செய்யப்பட வேண்டியது திடப்படுத்தல் வகுப்பு. ஏனென்றால் இளைஞர்களை சரியாக மடைமாற்றுகிற இடம் அதுதான். திடப்படுத்தல்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்ல புத்தகங்கள், திடப்படுத்தல் நடத்துவதற்கான புத்தகங்கள் வரணும். தென்னிந்திய திருச்சபையினுடைய மேனாள் பேராயர் ஜேம்ஸ் சீனிவாசன் அவர்கள் திடப்படுத்தல் வழிகாட்டி நூல் அப்படின்ற ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் பேரனுக்கு தாத்தா எழுதுகிற கடிதம் மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நான் ரொம்ப படிச்சிருக்கேன், ரொம்ப நல்ல புத்தகம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய மேனாள் பேராயர் மறைந்த ஐயா ஜெய்சிலன் ஜேக்கப் அவர்களும் திடப்படுத்தலுக்கான ஒரு போதனை நூலை உருவாக்கினார். ஐஇஎல்சி திருச்சபையிலும் அதற்கான திடப்படுத்தல் நூல் என்று இருக்கிறது. இது 2-3 என் கவனத்திற்கு வருவது, நான் பார்த்தது படித்ததை சொல்லுகிறேன். நிறைய நூல்கள் திடப்படுத்தலை பற்றி வர வேண்டும். திடப்படுத்தல் ஏன் என்ற விஷயத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போது ஒரு பிள்ளை இருக்கான், அவன் சின்ன வயசில் அவனை கடைக்கு நம்ம அனுப்ப மாட்டோம், போய் எதாவது வாங்கிட்டு அவன் அனுப்ப மாட்டோம். ஏன்னா அவனுக்கு சொசைட்டியில் ரோட்டில் எப்படி போகணுன்னு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. நம்ம சின்ன வயசில் கடைக்கு கூப்பிட்டு போகிறோம். அப்புறம் கொஞ்சம் அவன் வளர்ந்த பிறகு நம்மளே அவனுக்கு அட்ரஸ் சொல்லி அனுப்போம், இந்த இடத்துல போய் இதை வாங்கிட்டு வா, இந்த இடத்துல போய் இதை வாங்கிட்டு வான்ட்டு. கொஞ்சம் வளர்ந்த பிறகு, அதாவது சொசைட்டியில் அவன் தனியாக போக அவனுக்கு தைரியம் வந்த பிறகு, துணிவு வந்துருச்சு, நம்ம நம்பின பிறகு தான் அவனை வெளியே தனியாக கடைக்கு அனுப்பி போய் வீட்டுக்கான காரியங்களை பார்த்துட்டு வான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வெளியே போய் அனுபவத்தில் அவன் நமக்கு சொல்லுவான், இது இல்லைம்மா இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் சின்ன வயசில் நாம் திருச்சபைக்கு கூட்டு வரோம், சண்டே ஸ்கூலுக்கு கூட்டு வரோம், நம்ம கூடயே உட்கார வச்சுட்ருக்கோம். திருச்சபையை தனியாய் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதற்காக தான் திடப்படுத்தல் என்கிற வகுப்பு. நீ பெற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு 2 விஷயத்துக்கு திடப்படுத்தல் முக்கியம். உன்னை படைத்த கடவுள், உன்னை மீட்ட கடவுள், உன்னை வழிநடத்துகிற கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவை புரிந்து கொள்ளுகிற வகுப்பாகவும், 2வது இனிமேல் நீ கடவுளுக்கு இடம் கொடுக்கணும். இவ்வளோ நாள் நீ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சின்ன பசங்களோட விளையாட்டு இருந்த, கேம்ஸ் விளையாட்டு இருந்தால், ஒன்றா சைக்கிள் ஓட்டினா இல்லை. இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு இந்த வயசுக்கு வந்ததுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் கடவுளுக்கு நீ இடம் கொடுக்கணும். இந்த வயசு அப்போ இதுவரைக்கும் கடவுளுக்கு இடம் கொடுக்கல, இதுவரைக்கும் கடவுளுக்கு இடத்துல உனக்காக உன் பெற்றோர்களும் உன்னுடைய முன்னோர்களும் உன்னுடைய ஆயர்களும் உன்னுடைய ஆசிரியர்களும் ஜெபித்திருப்பாங்க, பரிந்து பேசியிருப்பாங்க. திடப்படுத்தலுங்கிறது நீயே கடவுளுக்கு இடம் கொடுக்குறது. நீ தனியாக போக தயாராகிட்ட, நீ போய் கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால தான் திடப்படுத்தலில் விசுவாச பிரமாணத்தை பற்றியும், வேதாகம கருத்துக்களை பற்றியும், திருச்சபை வரலாறு பற்றியும், திருச்சபையின் வழிபாட்டு முறைகள்லாம் ஏன் சொல்லக்கூடாது, இனிமேல் இதை நீ தனியாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிற ஒரு இடமாக திடப்படுத்தல் வகுப்பு இருக்க வேண்டும். என்னுடைய ஆதங்கம் என்னென்று சொன்னால், எதேச்சையாக ஒரு திருச்சபையில் ஒரு இளைஞரிடத்தில் இந்த கேள்வி கேட்டபோது திடப்படுத்தல் எடுத்தால் தான் கல்யாணம் பண்ண முடியுமாமேன்னு சொன்னது. திடப்படுத்தல் என்பது கல்யாணத்திற்கான முன் சடங்கல்ல, நம் வாழ்வியல் தேவை, ஆன்மீக வாழ்க்கைக்கான தேவை. எனவே ஆயர் பெருமக்கள் இதை கருத்தில் கொண்டு திடப்படுத்தலுக்கான புதிய நூல்களை, அதை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு புரியுற மாதிரி அவங்க லாங்குவேஜில், ஆனால் அவங்களுக்கிட்ட இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி, திருச்சபை மீது அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருகிற மாதிரி, இறையியல் காரியங்களை சரியாக புரிந்து கொள்கிற மாதிரி, பரிசுத்த வேதாகமத்தை
திருச்சபை நடைமுறைகளை, திருச்சபை வழிபாட்டு முறையை, மீட்பின் கடவுளை, படைப்பின் கடவுளை, வழிநடத்தும் கடவுளை, பிதா குமாரன் பரிசுத்தாவியை புரிந்து கொள்கிற நல்ல நூல்களை திருச்சபை ஆயர்கள் எழுத வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய இளைஞர்களை செறிப்படுத்த வேண்டிய, நெறிப்படுத்துகிற ஒரே வாய்ப்பு திடப்படுத்தலில் தான் நமக்கு கிடைக்கிறது என்பதற்காக அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்க வேண்டும்.